வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாறுமாறான ஒரு எனிமையான சோலோ லெவலிங்கோட சீசன் 2 தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்து வந்துருங்க. 4வது எபிசோட்ல டஞ்சனை விட்டு வெளியே வந்த உடனே இதுக்கு மேல இதுக்குள்ள போகணும் அப்படின்னா லெவலை கூட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறான். ஆனா இனியும் சிடின்னு லோ லெவல் டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருந்தா லெவலை கூட்ட பல வருஷம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட சக்தி அளவிடுறதுக்காக ஹண்டர்ஸ் அசோசியேஷன் போறான். ஆனா இவனை டெஸ்ட் பண்ண அந்த மிஷின் எந்த லெவல்லே காட்ட மாட்டேங்குது. அப்பதான் இவன் ஒரு எஸ் ரேங்கர்னு புரிஞ்சுக்கிட்டு சவுத் கொரியாவோட 10வது எஸ் ரேங்கர்னு படத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் எங்க கில்டுக்கு வாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹண்டர்ஸ் கில்டோட லீடர் நல விசாரிக்க வர கொஞ்சம் கூட மதிக்காம நடந்து போயிடுறான். நம்ம சங்க பாக்குறதுக்கு ஒயிட் டைகர் கில்டோட லீடர் பதற அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம பையன் இடத்த காலி பண்ணிட்டு அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட லீடர் சங்க கிட்ட ஒரு டீல் பேச வந்திருப்பான். தயவு செஞ்சு எந்த கில்டையும் சேர்ந்துடாதீங்க, அதுக்கு பதிலா எங்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கில்டு மாதிரி எங்களால உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஆனா எல்லா கில்டையும் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்க முடியும்னு சொல்ல எனக்கு இந்த டஞ்சனுக்குள்ள போய் வேட்டையாட தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த வேலை வேணாலும் போயிடுறான். நம்ம பையனுக்கு லெவலையும் கூட்டணும், அது போக அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க காசு வேணும். அதனால இவனுக்கு கிடைச்ச கியர்லாம் ஆன்லைன்ல விற்க முடியுமான்னு பாக்குறான். ஆனா இவனுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு எல்லாவனுக்கும் சந்தேகம் வந்துரும்னு புரிஞ்சுக்கிட்டு ஏ ரேங்க் டஞ்சனுக்கு இ ரேங்க்னு போய் சொல்லி மோனாகிறிஸ்டல வெட்டி அடிக்கிற கையால போறான். அங்க ஹண்டர்ஸ் கில்டோட லீடர் பாஸ் தவிர எல்லா மனுஷனையும் கொண்டுட்டு மோனாகிறிஸ்டல எடுத்துட்டு வாங்கடான்னு ஆளுங்களை அனுப்புறான். அங்கதான் நம்ம ஹீரோ முத முறையா எஸ் ரேங்க் ஹண்டர் ஹேச்சாவை பாக்குறான். அவ ஸ்மெல்ல வச்சு இங்க வேற ஏதோ ஹை ரேங்க் ஹண்டர் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறா. அவ கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம பையனும் உள்ள போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லா ஒன்னும் டீ பிரேக்னு வெளியே போன உடனே நம்ம பையன் லெவலை கூட்டுறதுக்காக டஞ்சன் பாஸ கொண்டா இந்த டஞ்சன் முடியும்னு தெரிஞ்சோம், எந்த மோனாகிறிஸ்டலையும் வெட்டி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் வேணுக்குனே அது கூட சண்டைக்கு போறான். ஆனா அக்கா யார் எஸ் ரேங்கர் ஆச்சு, பின்னாடியே வந்து நம்ம பையல கையும் களவுமா பிடிச்சிடறா. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.